ஆத்ம விசாரம் பண்ண நான் யார் அப்படிங்கிறது தெரியும். புலன்களை கடந்து உயிரோடு உயிராக இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளாலேயும் உணர முடியும். குருவுடைய அருளால் நம்மளாலேயும் அத்தகைய செயல்களை எளிதாக செய்ய முடியும். குரு சொல்லியிருப்பார், செயற்கரிய செயல் அப்படிங்கிற வார்த்தையை யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, தவநிலையாளர்களுக்கும் மனதை கட்டுப்படுத்தியவர்களுக்கும் ஒழுக்க நிலையில் மேலோங்கியவர்களுக்கும் எண்ணத்தை கட்டுப்படுத்தியவர்களுக்கும் தான் செயற்கரிய செயல் அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிறது பொருந்தும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். மற்றவர்கள் மற்ற செய்யக்கூடிய செயல்களை அத்தகைய வார்த்தை பொருந்தாது. செய்வதற்கு அரிதான விஷயங்களை மட்டும்தான் அந்த நிலையில் இருப்பவர்களால் செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அத்தகைய செயல்களை செய்து நாமும் குருவருளை பெறுவோம். சுந்தரருடைய பாடலுடன் ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் ஆனாய் உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே என்று எங்கெங்கிலும் நீக்கமற நிறைந்துள்ள இறைவன் தம்முள்ளும் உரைகிறான் என்பதை உணர்ந்து குருபதத்தால் இறைப்பதம் அடைவோம்.